ரிஷபராசி அன்பர்களே, பங்குனி முழுவதும் 30ஆம் தேதி தான் சுக்கிரன் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். சனி ராகு இணைந்து இப்ப சூரியனும் உள்ள வர சார்ந்த அமைப்பு, வியாபாரம் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு முதல்ல உடல்நிலையை மட்டும் கவனமா பாருங்க. வேற எதையுமே சிந்தனை பண்ண வேண்டாம். மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ற அமைப்பு கொண்டு வந்துக்கங்க. இந்த நேரத்துல எதிரியும் சுக்கிரன் தான். உங்க 6ஆம் அதிபதி துலாம் தான், நீங்க தான். அவங்களோட சனி ராகு இணைகிறார். சோ யார் இங்க அதிகமா ஃப்ராட் பண்றீங்க? அதே மாதிரி இளம் வயதினருக்கு காதல் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா பிரேக்கப் ஆகும். ஏன்னா நீச்ச வக்ரம் நீச்சபங்க ராஜயோகம் ஆயிடுச்சு. எனக்கு எல்லா வகையிலையும் நல்லதெல்லாம் கொடுக்கணும். சூரியன் புதனையும் அஸ்தமிக்குது, சுக்கிரனையும் அஸ்தமிக்குது. அப்படிங்கும் போதுல சூரியனின் கதிர்களால் நீங்க உங்க பிள்ளைகளும் பாதிக்கப்படுது, நீங்களும் பாதிக்கப்படுங்க. வேலையை விட்டு தூக்குனாலும் துவண்டு போகாம எந்திரிச்சு நடப்பீங்க, ஸ்ட்ராங்கா எந்திரிச்சு நடப்பீங்க. அதுக்கெல்லாம் காரணம் ராசியில குரு போறனால. சோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு முழுக்க முழுக்க சாதகமா இயங்கும். கார்த்திகைக்கு எப்பவுமே அதிகார குணம் இருக்கும். அதிகார குணம் அது முழுமையா செயல்படணும்னா அந்த கோபமும் வேகமும் நிறையணும். அந்த வேகம் இந்த நேரத்துல நீச்சமாகும் போதுல அந்த சூரியனோட சனிராக இணையற அந்த அமைப்பு, இந்த செவ்வாய் நீச்சமாகிற அமைப்பு உங்களை பேலன்ஸா கொண்டுட்டு போகும். அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே, வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பங்குனி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசியான மீன ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் போது 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடக்கும். அந்த ஒவ்வொரு விதமான பலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி விரிவா பேசுறதுதான் இந்த வீடியோ. இது மட்டும் இல்லாம இந்த பங்குனி மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது, எந்தெந்த கிரகங்கள் வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். புதன் பகவான் பங்குனி 1ஆம் தேதியை நீசம் பெற்ற நிலையில இருந்தாலும் வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதியானது பங்குனி 24ஆம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதே மாதிரி ஏற்கனவே சுக்கிரன் உச்ச நிலையில வக்ரம் பெற்றுதான் மீனராசியில இருக்கார். இந்த உச்ச சுக்கிரன் வக்ரமானது பங்குனி மாதம் 30ஆம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின் என்ன நடக்கும், அதுவும் பங்குனி முடியுங்கும் போதுல அதை பத்தி நம்ம பேசியும் பிரயோஜனம் இல்லை. வக்ரத்தை பத்தி மட்டுமே நம்ம பேசினா போதும். அதே மாதிரி செவ்வாய் பகவான் பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு பின், பங்குனி 20க்கு பின் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். அதாவது நீசம் அடைகிறார். இந்த நீசத்தால எந்த மாதிரியான விளைவுகள் நடக்கும்? அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பயிற்சியான சனி பயிற்சியும் இந்த பங்குனி மாதம் 14ஆம் தேதி சாயங்கால நேரத்துல நடக்குது. அதனால உள்ள மாற்றங்களை ஏற்கனவே பேசிட்டோம். இதோட சூரியனும் அந்த மீனராசியில் பயணிக்கும் போதுல 5 கிரக கூட்டணி எந்த மாதிரியான வேலைகளை நமக்கு செய்ய போகுது அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோல பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதமானது உங்க ராசியாதிபதி வக்ரம் அடைந்துதான் ஆரம்பிக்கிறார். சோ முதல்ல எதுல நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ இல்லையோ உடம்புல முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. பங்குனி முழுவதும் 30ஆம் தேதி தான் சுக்கிரன் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். அப்படிங்கும் போதுல பங்குனி முழுவதுமே உங்க ராசியாதிபதி வக்ரம் பெற்றுதான் அடைகிறார். சோ உங்களை ஒரு குறை சொல்றவங்க தான் உங்க பக்கத்துல இருப்பாங்க. உங்களை குறை சொல்லிக்கிட்டும், உங்களை மட்டம் தட்டிக்கிட்டும், உங்களை ஒரு அமுக்கிட்டும். ஏன்? சனி ராகு இணைந்து இப்ப சூரியனும் உள்ள வரார். சோ எல்லாமே உங்களை ஒண்ணுமே இல்ல, நீ ஒரு டம்மி பீஸு அப்படின்னு சொல்ற அளவுக்கு உள்ள சூழ்நிலையில தான் எல்லாருமே உங்களை சொல்லுவாங்க. சனி ராகு இணைந்து அதோட சூரியனும் சேரும் போதுல இந்த மாதிரி அமைப்புகள் யதார்த்தம் தான். ஏதோ நீங்க தான் இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டப்படுறவங்கிற மாதிரி ஆரம்பிப்பீங்க. இல்லாட்டி ஒரு இப்படியும் நடக்கலாம். ஒரு சிலருக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொடுத்துருப்பீங்க. எப்படின்னா ஒரு கம்பெனியை நீங்க உருவாக்கி கொடுத்துட்டு அந்த கம்பெனியை விட்டு திடீர்னு உங்களை வெளியில ஒண்ணு அவங்க சொல்லியிருப்பாங்க, இல்ல நீங்க வெளியில வந்திருப்பீங்க. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கும். இந்த நேரத்துல இந்த பங்குனி மாசத்துலதான் இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா சுக்கிரன் வக்ரம் அடைந்து பாவ கிரகங்கள்னு சொல்லப்படுற சனி ராகுவோட இணையும் போதுல ஒரு கஷ்டப்பட்டேன், நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனா எனக்கு அது பலன் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு புலம்ப விடணும். அந்த புலம்பலை இந்த நேரத்துல உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா சனி ராகு இணைந்து உங்க ராசியையும் பார்க்கிறார், ராசி அதிபதியையும் சேர்ந்திருக்கிறார். இந்த நேரம் கொஞ்சம் பாதிப்பு தான். இதோட இப்ப சூரியனும் உங்களை அஸ்தமனப்படுத்த போறார். அஸ்தமனம்னா புரிஞ்சுக்கணும், நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அது கொஞ்சம் நெகட்டிவான விஷயம் தான் அஸ்தமனங்கிறது. அதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கஷ்டப்பட்டு அந்த சேர்ல போய் உட்கார போற நேரத்துல அவங்க உங்களை வெளியேற்றுற மாதிரி, அதுதான் அஸ்தமனம். அதாவது அப்படி ஒரு ஆளே அங்க இல்லையே, உருவாக்குனதே நீங்களா இருப்பீங்க, ஆனா அப்படி ஒரு ஆளே அங்க இல்லையேன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு தூக்கி எறியப்படும் தன்மையில ரிஷபராசினர் இப்ப இருப்பீங்க.
அதாவது அந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும் ஜனனகால ஜாதகம் பாதிக்கப்பட்டால். இதே ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்தா என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள். நீங்க ஊரை விட்டு வெளியில போய் தொழில் ஆரம்பிப்பீங்க. ஊருக்குள்ளே ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்தா ஊருக்குள்ளே இருப்பீங்கிறதோ எங்க இருந்தாலும் இது நடக்கும். கஷ்டப்பட்டு உருவாக்கி இருப்பீங்க, வெளியில தூக்கி கொடுப்பாங்க. ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்கும் போதுல என்ன நினைக்கும்? சொந்த ஊரை விட்டு வெளியில போவீங்க, இல்ல ஏற்கனவே இருந்த ஒரு ஊரை விட்டு வெளியில போவீங்க, இல்ல ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனில நீ என்ன வெளியில தூக்குறது, நானே அந்த கம்பெனில எனக்கு ஜாப் ஆஃபர் லெட்டர் பண்றாங்க, சோ நான் அங்கே போய் வேலை பார்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்மையில மாறும். எல்லாமே ஒரு செகண்ட்ல மாறும். அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்பு, வியாபாரம் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு முதல்ல உடல்நிலையை மட்டும் கவனமா பாருங்க. வேற எதையுமே சிந்தனை பண்ண வேண்டாம். மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ற அமைப்பு கொண்டு வந்துக்கங்க இந்த நேரத்துல. ஏன்னா ராசி அதிபதியோட சனி ராகு இணைவு, சூரியன் அஸ்தமிக்கப்படுது. அப்படிங்கும்போது அஸ்தமனம் போது மனக்குழப்பத்தால் ரொம்ப டிப்ரெஸ் ஆகி சூசைட் பண்ணிக்க மாட்டீங்க. வண்டியில போகும்போதுல ஏதாவது மைண்ட் ஸ்லிப் ஆயிரும். சூசைட்னு நான் சொல்ல வரல, வண்டியில போகும்போதுல நீங்க எல்லாம் எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவீங்க வண்டிய, தடுமாற்றம் நடக்கும்னு சொல்றேன். சூசைட் வேற, ஆக்சிடென்ட் வேற. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க தடுமாற்றம் இருக்கும், ஒரு நிலையான முடிவெடுக்க முடியாம, சிந்தனை இல்லாம, அந்த மாதிரி அமைப்புகள்ல வரும். அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புல பாதிப்பு இருக்காது. தொழிலை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும். ஏன்? சுக்கிரன், ராசி அதிபதி சுக்கிரன் சனியோட இணையும் போதுல 9, 10ஆம் அதிபதியோட இணையும் போதுல தொழிலை பத்தியே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்படி செய்யணும், இதை தூக்கி அங்கே வைக்கணும், அதை தூக்கி இங்கே வைக்கணும், அந்த மாதிரி அமைப்புகள்ல வரும்போது அந்த தொழில் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கும். அதே மாதிரி 2, 5ஆம் அதிபதி வக்ரம். யாரு பேச்சையும் நம்ப கூடாது. டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருக்கணும். 6ஆம் அதிபதி வக்ரம். டெண்டர் போடுறவங்களுக்கு எல்லாம் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க ஏமாத்துவாங்களே, அந்த குளிப்பறிக்கிற மாதிரி வேலை பார்ப்பாங்களே, அதெல்லாம் இந்த நேரத்துல தான் நடக்கும். டெண்டர் ரிலேட்டடா ஒரு டாக்குமெண்ட் தான். டெண்டர் போடுற டாக்குமெண்ட் வச்சுதான் நீங்க போடுவீங்க. ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்கறது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் தான். அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு உங்க எதிரிகள் உங்களை வீழ்த்துவாங்க. நீங்க உங்க யாரையும் நம்பாம பர்சனலா உங்க டெண்டரை போடுங்க. கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸா இருக்கட்டும், இல்ல வேற எதுவும் ப்ராஜெக்டா இருக்கட்டும், டெண்டர் போடுற அமைப்பா இருந்துச்சுன்னா நீங்க தனிப்பட்டு ஒரு ரூம்ல வந்து தனியா இருந்து அந்த வேலையை பார்க்கறது தான் நல்லா இருக்குமே ஒழிய, யாரையாவது வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த நபர் உங்களுக்கு எதிரி கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க. காரணம் என்ன? உங்களுக்கு எதிரியும் சுக்கிரன் தான். உங்க 6ஆம் அதிபதி துலாம் தான், நீங்க தான். அவங்களோட சனி ராகு இணைகிறார். சோ யார் இங்க அதிகமா ஃப்ராட் பண்றீங்க? நீங்க அதிகமா ஃப்ராட் பண்ண போறீங்களா, அவங்க அதிகமா ஃப்ராட் பண்ண போறாங்களா தான் இந்த நேரத்துல போட்டியா நடக்கும். கடைசியில 2 பேரும் ஜெயிக்க மாட்டீங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா 2 பேருக்கும் சனி ராகு இணைவு வரும்போது நான் உன்னோட பெரிய ஃப்ராடு, நீ என்னோட பெரிய ஃப்ராடுன்னு போட்டி போட்டுட்டு உங்க 2 பேரும் ஏமாத்திட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் தான் இந்த நேரத்துல நடக்குமே ஒழிய தொழில் சார்ந்த அமைப்புல வேற எதுவும் நெகட்டிவா நடக்காது. அதே மாதிரி வேலையாட்கள், நிலையான வேலையாட்கள் இருக்க மாட்டாங்க. வேலையாட்கள் உங்களை விட்டு போறதுக்கு உண்டான தன்மை. வேலை பார்த்துட்டு இருக்கவங்க இவரோட நல்ல முதலை நிறைய பேர் கிடப்பாங்கப்பா அப்படின்னு நீங்களே உங்க வேலையாட்கள் ஷிஃப்ட் ஆவாங்க. பெரும் தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்களே வேலைக்காரராக இருக்கும் போது நீங்களே ஒரு கம்பெனியை விட்டு வெளியில போயிருவீங்க, இல்ல அந்த கம்பெனி உங்களை தூக்கும். அதே மாதிரி இளம் வயதினருக்கு காதல் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா பிரேக்கப் ஆகும். ஏன்னா நீச்ச வக்ரம், நீச்ச பங்க ராஜயோகம் ஆயிடுச்சு, எனக்கு எல்லா வகையிலையும் நல்லதெல்லாம் கொடுக்கணும், அப்ப அந்த பிரேக்கப் ஆன லவ் கூட என்னை தேடி வரணுமே, அப்படிதான் நீங்க சொல்லணும். நீச்ச வக்ரம் தான், நீச்ச பங்க ராஜயோகம் தான், சனி ராகுவோட இணையுது. உங்க ராசியாதிபதியும் சனி ராகு இணையுது. அப்படிங்கும் போதுல என்ன ஆகும்? அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணணும்னு தான் அமைப்பே ஒழிய, நீங்களா வந்து கற்பனை பண்ணி நீச்சவங்க ராஜாவை விட்டு போனது வந்துடும் அப்படின்னு நினைக்க கூடாது. பிரேக்கப் தான், அதுல மாற்றமே இல்லை. ஒரு லவ்வால ஒரு பாதிப்பு. அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த அமைப்புலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 5ஆம் அதிபதி தான் பிள்ளைகளையும் குறிக்குது. நீச்ச வக்ரம் சனி ராகு இணைவுங்கிறது அவங்களுக்கு உடல் சார்ந்த அமைப்புல, கோல்டு சார்ந்த அமைப்புல ஒரு பாதிப்பு நிகழும். அதே மாதிரி அஸ்தமனமும் நடக்குது, அதையும் நோட் பண்ணணும். நம்ம சூரியன் வந்து புதனையும் அஸ்தமிக்குது, சுக்கிரனையும் அஸ்தமிக்குது. அப்படிங்கும் போதுல சூரியனின் கதிர்களால் நீங்க உங்க பிள்ளைகளும் பாதிக்கப்படுது, நீங்களும் பாதிக்கப்படுறீங்க. அப்ப ஒரே நேரத்துல சிக்கன் பாக்ஸ் சார்ந்த அமைப்பு, சூடால உங்களுக்கு ஒண்ணு இல்ல, வயிறுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ராசிக்கு 6ஆம் அதிபதி தானே சுக்கிரன். சோ அஜீரண கோளாறு, வயிறு வெந்து போறது, இது உங்களுக்கு நடக்கலாம். அப்ப பிள்ளைகளுக்கு எந்த மாதிரி நடக்கும்? வாய் வெந்து போகும். ஏன்னா 5க்கு 2ஆம் இடம் தானே துலாம். சோ துலாம் தான் உங்களுக்கு பிரச்சனையா வரணும். துலாம் வந்து பாதிக்கணும்னா 5க்கு 2ஆம் அதிபதி. அப்ப வாய் வெந்து போயிருது. பிள்ளைகளுக்கு வாய் வெந்து போகும், உங்களுக்கு வயிறு வெந்து போகும். சூட்டால இது நடக்கும். இது யதார்த்தமா நடக்கிறது. சரியா? இது இல்லாம வேற எங்கே உங்களுக்கு நெகட்டிவா நடக்கும்னா, பேச்சுவார்த்தையை கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாது. சோ யார்கிட்டையும் அவசரப்பட்டு வாக்குறுதிகள் கொடுக்க கூடாது. அப்படி வாக்குறுதிகள் கொடுத்தா அதை காப்பாற்ற முடியாம நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. வாக்குறுதி கொடுக்கறத இந்த 1 மாசத்துக்கு தவிர்த்துக்கணும்.
வேணா உங்க 2ஆம் அதிபதியும் நீச்சத்திலிருந்து வக்ரமாயி உச்ச வக்ரம் பெற்ற சுக்கிரனோட இணைந்து இருக்கிறார். ஒரே ஒரு பிளஸ் உங்களுக்கு என்ன தெரியுமா, ராசியில குரு பயணிக்கிறார். இதெல்லாம் நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் உங்களுக்கே இது யதார்த்தமாவே தெரியும். அந்த நேரத்துல மைண்ட் வேலை செஞ்சிடும். இப்போ ஒரு இடத்துல வாக்கு கொடுக்குற மாதிரி தன்மையில இருக்குன்னா உடனே கொடுக்க மாட்டீங்க, யோசிப்பீங்க. இந்த நேரத்துல இந்த வாக்கை கொடுக்கலாமா, இந்த வாக்கை கொடுத்தா நமக்கு நல்லா இருக்குமா, கரெக்டா ஸ்டெப் எடுத்து வேலை செய்யுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு தான் நீங்க பண்ணுவீங்க. வேணா ராசியில குரு போறது அது ஒரு பிளஸ். அந்த ஒரு பிளஸ்னாலதான் உங்களால தப்பிக்க முடியும். வேற எல்லா இடத்துலயும் இப்ப நான் சொன்னேன்ல ஷிஃப்ட் ஆயிருவீங்க, வேலையை விட்டு தூக்குவாங்க அப்படின்ட்டு. வேலையை விட்டு தூக்குனாலும் துவண்டு போகாம எந்திரிச்சு நடப்பீங்க, ஸ்ட்ராங்கா எந்திரிச்சு நடப்பீங்க. அதுக்கெல்லாம் காரணம் ராசியில குரு போறனால. சோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு முழுக்க முழுக்க சாதகமா இயங்கும். காதல் சார்ந்த அமைக்கெல்லாம் பங்குனி 20க்கு மேல செவ்வாய் நீச்சமான பிறகு, செவ்வாய் எப்பன்னா பங்குனி 20க்கு மேல நீச்சமாகிறார். அப்படி நீச்சம் முதல்ல 7-12 நீச்சம். அப்போ மனைவியை விட்டு பிரியணும், காதலி இருந்தா காதலியை விட்டு பிரியணும், நண்பர்கள் இருந்தா நண்பரை விட்டு பிரியணும். இந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும். மருத்துவ செலவு இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த மருத்துவம் சார்ந்த அமைப்பு பாதிப்பு இருக்குன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் பங்குனி 20க்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். உங்களோட உடல்நிலை பாதிப்பு குறையும். அதே மாதிரி பிள்ளைகளோட உடல்நிலை பாதிப்பு குறையும். நெகட்டிவ்ஸ் விலகும். பங்குனி 20க்கு அப்புறம் செவ்வாய் நீச்சமாகிறது உங்களுக்கு நல்லது. ரிஷபராசினருக்கு செவ்வாய் நீச்சமாகிறது நல்லது. தனி நபராக இருக்கும் பட்சத்தில், திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவி கொஞ்சம் உடம்பு நிலையை பார்த்துக்கணும். உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு குறையுது, ஆனா மனைவிக்கு உடல்நிலை பாதிப்பு சார்ந்த அமைப்புகள் வரும். அவங்களோட ராசி அம்சம் கரெக்டா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் உடல்நிலை பாதிப்பு பெரிய லெவல்ல வராது. வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள், கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், செவ்வாய் நீச்சமாகிறது உங்களுக்கு இந்த நேரத்துல நல்லது. ஏன்னா கார்த்திகைக்கு எப்பவுமே அதிகார குணம் இருக்கும். அதிகார குணம் அது முழுமையா செயல்படணும்னா அந்த கோபமும் வேகமும் நிறையணும். அந்த வேகம் இந்த நேரத்துல நீச்சமாகும் போதுல அந்த சூரியனோட சனிராக இணையற அந்த அமைப்பு, இந்த செவ்வாய் நீச்சமாகிற அமைப்பு உங்களை பேலன்ஸா கொண்டுட்டு போகும். உங்களுக்கு கோபம் வரும், வேகம் வரும், எல்லாம் வரும். ஆனா அதை வெளிப்படுத்த மாட்டீங்க, மனசுக்குள்ளே வச்சு அமைதிப்படுத்திடுவீங்க. உங்களுக்கு எல்லாமே வரும் கார்த்திகை நட்சத்திரக்காரருக்கு, ஆனா இந்த நேரத்துல வெளிப்படுத்த மாட்டீங்க. காரணம் அந்த செவ்வாய் நீச்சமாகிறது சாதகமா மாத்தி கொண்டு போகுது. நெகட்டிவான விஷயத்தையே ஒரு கிரகம் சனியும் ராகும் இணைந்து நெகட்டிவா பண்ணதையே இந்த செவ்வாய் நீச்சமாகி பேலன்ஸ் பண்ணிருச்சு. நீ எவ்வளவு பெரிய கோபக்காரனா இருந்தாலும் இந்த நேரத்துல உன்னால காட்ட முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி தன்மை. அதே மாதிரி வீடு சார்ந்த அமைப்பு, வண்டி சார்ந்த அமைப்பு எதுவும் விற்கணும் அப்படிங்கிற தன்மை இருந்துச்சுன்னா இப்ப நீங்க நீச்சம் பண்ணணும், அதை விரயம் பண்ணணும், அதை அழிக்கணும். வீடு இப்ப ஒரு வீட்டை நான் பழைய வீட்டை இடிச்சுட்டு புது வீடு கட்டலான் இருக்கேன், அது செய்யலாம். இல்ல ஆல்ரெடி ஒரு இடம் வாங்கியிருக்கேன், அங்கே வீடு கட்டலாம், செய்யலாம். ஏன்னா 4ஆம் அதிபதி ராசிக்கு 11ல. ஏன் சமயத்துல ஒரு சிலர் ஏற்கனவே வீடு கட்டியிருப்பீங்க, புதுசா 2வது வீடு கட்டுறேன் அப்படிங்கிற ஒரு தன்மை கூட இருக்கும். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு. அதே மாதிரி 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆனாங்கன்னா இந்த நேரத்துல நடக்கும். ஏன்னா நட்சத்திராதிபதியும் ராசியாதிபதியும் இணைந்து 11ஆம் இடத்தில் செல்கிறார்கள். இந்த நேரத்துல அது சார்ந்த அமைப்புகளுக்கு வாய்ப்பு அதிகம். அடுத்தது ரோகிணி நட்சத்திரக்காரர்கள், சிறு சிறு பயணங்கள் செய்வீங்க. அந்த பயணங்களால் விபத்துக்கள் நடக்கலாம். விபத்துனா பெரிய லெவல்ல நடக்காது, ஒரு மைனர் ஆக்சிடென்ட். இந்த தோள்பட்டைக்கு கீழே இந்த கை, இந்த மார்பு பகுதியெல்லாம் நீங்க கவனமா பார்த்துக்கணும். அது ஏன் கை மார்பு பகுதி, 4ஆம் அதிபதியோட சூரியன் ராசிக்கு 11ல இருந்து உங்க ராசியாதிபதியை அஸ்தமப்படுத்துறார். சோ நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இந்த பகுதிகள் வீக் ஆகணும். இந்த பகுதிகள் வீக் ஆகலைன்னா நீங்க ப்ராப்ளம் ஆயிருவீங்க. அதை நான் நேரடியா சொல்ல விரும்பல, கொஞ்சம் சுத்தி வளர்ச்சி சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கங்க. வீடியோ திரும்ப பார்த்து கூட இருந்துக்கணும். நீங்க வீக் ஆகணும்னா உங்க மார்பக பகுதி கரங்கள்லாம் பாதிக்கப்படணும். நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, நீங்க ஸ்ட்ராங்கா இல்லை நீங்க வீக் ஆகணும்னா இதெல்லாம் பாதிக்கப்படாது. வண்டி வாகனத்துல சிறு சிறு பயணங்கள் பண்ணும்போது ரொம்ப கவனமா போங்க, சரியா? அடுத்தது மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் தான் பங்குனி 20க்கு அப்புறம் கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த சனி ராகுவோட சுக்கிரன் இணைகிற, ராசி அதிபதி இணைகிறார், இப்ப சூரியன் இணைகிறார். அதனால எந்த பாதிப்பும் வராது. காரணம் என்னன்னா இயல்பாகவே நீங்க வேக குணம் கொண்டவர்கள். எவ்வளவு வேகமா உங்களுக்கு உலகம் போகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போல்லாம் ஸ்லோவாகுதோ அப்போல்லாம் நீங்க உலகம் ஸ்லோவா இருக்கும்போது நீங்க பாதிப்பு, உங்களால அழிவு நிகழும். இந்த நேரத்துல உங்களால அழிவு நிகழாது. ஆனா பங்குனி 20க்கு அப்புறம் ஒரு 10 நாள் செவ்வாய் நீச்சமாகிறார், உங்க வேகம் குறைஞ்சு போயிடும். உலகத்தோட வேகம் அதிகமா இருக்கிற மாதிரி நம்ம ரொம்ப வீக் ஆயிட்டோமே அப்படின்னு நினைப்பீங்க.
அதே அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் கிரியேட் ஆகும், வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல பாதிப்பு நிகழும், லவ் ஃபெயிலியரால ஒரு நெகட்டிவ். பங்குனி 20க்கு அப்புறம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும். ஸோ இதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாம உங்க லைஃப்பை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.